வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் எனது சார்பாக கட்சியின் சார்பாக எனது சகோதரர் திரு திருமாவளவன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் செய்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கட்சி அவர்களுக்கு வழங்கியது. அவர் அதுபோன்று குறிஞ்சிப்பாடி தொகுதியில் என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் யாரும் போட்டியிட முன்வராத காரணத்தினால் என்னுடைய இன்னொரு சகோதரர் திரு கண்ணன் பொறியாளர் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருந்தது. இந்த இரண்டு தொகுதிகளிலும் நமது கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருந்து வந்த சூழலில் இதை தங்களுடைய அரசாங்கத்தை கையில் வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் உளவுத்துறையின் மூலமாக அல்லது பெண் நிறுவனத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு இந்த இரண்டு தொகுதிகளிலும் பல இடங்களில் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த வன்முறை வெறியாட்டங்கள் எப்படி நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதை நேரடியான சாட்சி சான்று ஆவணங்களுடன் தினமே பத்திரிகை நண்பர்களுக்கு விளக்குவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அந்த வீடியோ விஷுவல் என் கட்சிக்காரர்கள் வீடு தாக்கப்படுவது, எங்கள் கார்கள் அடித்து நொறுக்கப்படுவது, பொதுமக்கள் எங்களுக்காக என்எல்சிக்காக போராடிய என்எல்சி எதிர்த்து போராடிய வேல்முருகன் அவர்களுடைய வேட்பாளராக இருக்கிற திருமாவளவனுக்கு கேமராவில் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காகவும், கண்ணன் அவர்களுடைய சின்னங்களை அவர்களுடைய வீடுகளில் வரைந்து வைத்ததற்காகவும், எப்படியெல்லாம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற நெய்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவருடைய கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. 5 கார்களுக்கு மேல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. ஆட்டோக்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. வீச்சுரால்களில் என் கட்சி நிர்வாகிகள் கழுத்தில் வைத்து அறுத்திருக்கிறார்கள். பூத்திலே வைத்து எங்கள் கட்சிக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவர்களை திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் அவருடைய ஆதரவாளர்களால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட இதுவரையில் எங்களுக்கு தெரியவில்லை. 7 மணிக்கு பூத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த என் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் பூத் ஏஜென்ட்களை ஒரு வன்முறை கும்பல் 15 பேருக்கு கொண்ட வன்முறை கும்பல் வீச்சர்வா உருட்டுக்கட்டை போட்டு அடித்து அவர்கள் காயம்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக பொதுமக்கள் வாக்களிப்போம் என்று சொன்னதற்காக அவர்கள் வீட்டு வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அடுக்கடுக்கான விடயங்கள். எங்கள் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பாளர் தீவிரமாக எனக்கு வாக்கு சேகரித்தார் என்பதற்காக அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய பெண்ணை கடத்தி சென்று கற்பழிப்பேன் என்று ஒரு திமுக பிரமுகர் நேரடியாக மிரட்டியிருக்கிறார். இங்கு பெண் பத்திரிகையாளர்கள் இருக்கிற காரணத்தால் அந்த ஆபாசமான வார்த்தைகளை உங்கள் தனிப்பட்ட எண்ணுக்கு அனுப்பி வைக்கிறோம், கேளுங்கள். இதையெல்லாம் இந்தியாவின் 4வது தூணாக இருக்கின்ற நிறுவன பத்திரிகை ஊடக நண்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை உங்களோடு கூட்டணியில் இருந்து கொள்கை அளவில் மாறுபட்டு கடைசி நேரத்தில் வெளியிலே வந்து தனியாக நான் நின்று மக்கள் எனக்கு அளித்த ஆதரவுக்காக இவ்வளவு அராஜகத்தை, இவ்வளவு அடாவடிகளை, இவ்வளவு அட்டூழியங்களை ஆளுங்கட்சியினர், ஒரு சில காவல்துறை அதிகாரிகள், அரசு நிர்வாகத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் துணையோடு செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இரவு 8 மணிக்கு மேல சில பூத்துக்களை கைப்பற்றி அங்க இருக்கின்ற அதிகாரிகளை மிரட்டி மற்ற கட்சி ஏஜென்சிகளை வெளியே அனுப்பிவிட்டு பல இடங்களிலே இவர்களாகவே வாக்கை திமுக தொண்டர்கள் அவருடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது எல்லாம் என்னிடத்தில் ஆவணமாக இருக்கிறது. இதை அத்தனையும் அவ்வப்போது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு நான் அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதுவரையிலும் ஒரு இடத்தில் கூட ஒரே ஒரு அக்யூஸ்ட், புகைப்படம் இருக்கு, வீடியோ இருக்கு, போட்டோ இருக்கு, ஆனா ஒரு அக்யூஸ்ட் கூட கைது செய்யப்படவில்லை. அதற்கு நேர்மாறா சம்பவத்தில் இல்லாத வேட்பாளர், அவர் எங்கேயோ ஓட்டு கேட்டு முடிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய பெயர், அவருடைய மகன்கள் எல்லாமே மிக உயர்ந்த படிப்பு. ஒருவர் எம்காம் எம்எல், அவர் ஓட்டு போட்டுட்டு அவர் வேற ஒரு இடத்துல கல்லூரியில் இருக்கிறார். அவருடைய பெயர், இன்னொரு தம்பி பிஹெச்டில எம்பிஏ, அவர் அங்க படிச்சிட்டு இருக்காரு, ஓட்டு போட்டு அங்க இருக்கிறாரு, அவருடைய பெயர் சேர்க்கப்படுது.
இன்னொரு தம்பி விஐடில ஆர்கிடெக்ட் படிச்சிட்டு இருக்காரு எம்இ, அவருடைய பேரு எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படுகிறது. இது எந்த விதத்தில் நியாயம்? மாண்புமிகு தமிழ்நாடு கொடைக்கானலில் ஓய்வில் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த பத்திரிகையாளர் நேரலையின் ஊடாக உங்களை கேட்கிறேன், இது எல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? உங்களோட 5 ஆண்டு காலம் இருந்தேன், மக்களுக்காக பேசினேன், மக்களுக்காக வாதாடினேன், உங்கள் ஆட்சியில் அதிகாரிகள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டினேன். ஏன் ஒருபடி மேலே போய் கடைசி கூட்டத்தொடரில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிச்சயம் 2வது முறை முதலமைச்சராக வருவீர்கள் என்று பாராட்டினேன். அப்போதெல்லாம் வேல்முருகன் உங்களுக்கு நண்பராக தெரிந்தான், உங்கள் தந்தைக்கு வேல்முருகன் தூள்முருகனாக தெரிந்தான். ஆனால் இப்போது உங்களை விட்டு பிரிந்து நான் அதிமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை, பாரதிய ஜனதாவோடு மதவாத மனிதகுல விரோதிகளோடு கூட்டணி வைக்கவில்லை, அல்லது மற்ற எந்த அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைக்கவில்லை. என்னை நம்பி என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற சில ஆளுமைகளோடு சேர்ந்து, சில அமைப்புகளோடு சேர்ந்து இந்த தேர்தலில் 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்தினேன். அதில் 30க்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்களை ஒரு சில திமுக ஆதரவான அதிகாரிகள் துணையோடு தள்ளுபடி செய்தீர்கள். அதையும் தேர்தல் ஆணையத்தை புகார் செய்துவிட்டு தேர்தல் முடியட்டும், உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றங்களை நாடலாம் என்று சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். இந்த சூழலில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்று குன்றுகளை இறப்பி அல்லது நான் வன்னியர் சமூகத்தில் இருக்கிறேன் என்பதற்காக பிரசாதிக்காரர்களை கொண்டு வந்து இறக்கி வன்னியர் ஆதிதிராவிடர்கள் மோதலை உருவாக்குவதற்கு நீங்க திமுக சில இடங்களில் செய்த சூழ்ச்சி, வஞ்சகம் சில இடங்களில் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாதிப்புக்குள்ளான விடுதலை சிறுத்தைகளுடைய தோழரே வீச்சுருவால் அவர் கழுத்திலே வீசப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒருவராக போனவரை அவர் புகார் கொடுக்க வந்தபோது அவரை மிரட்டி புகார் கொடுக்க கூடாது, நாம் கூட்டணி கட்சி என்று நீங்கள் இந்த புகாரை திரும்ப பெற வைத்திருக்கிறீங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் போய் கடலூர் ஜிஹெச்ல இருந்தா அங்க மருத்துவர்கிட்ட சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லி அவரை இரவோட கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல இளையராஜா என்கிற ஒருவரை கட்சிக்காரரை. ஆக இவ்வளவு அராஜகமும் இவ்வளவு அட்ராசிட்டி எதற்கு? தேர்தல் என்பது இன்றைக்கு வரும், நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அடிக்கடி வரதான் செய்யும். ஆனால் நாம் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருத்தர் முகத்தை பார்க்கணும். ஒரு அரசியல் நாகரிகங்கிறது சாவு, வாழ்வு, திருமணங்கள்ல சந்திக்கணும். அதே மாதிரி அந்த நெய்வேலி தொகுதியுடைய வேட்பாளர் திரு சபாராஜேந்திரா அவர்கள் நாளைக்கு பொது நிகழ்ச்சிகள்ல என்ன பார்க்கணும், என்னுடைய சகோதரர்களை பார்க்கணும். இப்படி தூண்டிவிட்டு உண்மைக்கு மாறா சம்பவத்தில் இல்லாத என் சகோதரரை, என்னுடைய வேட்பாளர்களை, என் சகோதரருடைய பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க, அவங்க தேர்தலுக்கு ஓட்டு போட வந்துட்டு அவங்க அவங்களுடைய பணிகளுக்கு திரும்பிட்டாங்க, அவர்கள் அந்த ஸ்பாட்ல இருந்தாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது 307 கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஆளும் திமுக அரசு மேலிருந்து உத்தரவுகளை பிறப்பிக்கிறது. இது எல்லாம் நியாயமா என்பதை நான் பத்திரிகை ஊடகத்தின் சார்பாக நாட்டுடைய முதலமைச்சரை அவர்களை கேட்கிறேன், இந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்கு டிஜிபி அவர்களை கேட்கிறேன், இந்த நாட்டுடைய உள்துறை செயலாளர், உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை கேட்கிறேன், நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை கேட்கிறேன். அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோவாக, புகைப்படமாக, குரல் பதிவாக மிரட்டல் வந்த போன் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேனே, அது அத்தனையும் இப்போது என்னுடைய செல்ல இருக்கிறது அல்லவா? ஆனா இதன் மீது ஒரு புகார் மீது கூட நடவடிக்கை இல்லை என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்? இதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும், தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையரும், தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொறுப்புடன் இருக்கிற சட்ட ஒழுங்கு டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி போன்ற, டிஐஜி போன்ற, எஸ்பி போன்ற, உளவுத்துறை டிஜிபி போன்ற, உளவுத்துறை ஐஜி போன்றவர்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பினூடாக நான் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நான் சொன்னது உண்மைக்கு மாறானதா, நடந்த உண்மையா என்பதை எனதருமை 4வது தூணாக இருக்கிற எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் தயவு செய்து, எனக்குன்னு தனியா தொலைக்காட்சி இல்ல, ஊடகங்கள் இல்ல, வார இதழ்கள் இல்ல, பத்திரிகைகள் இல்ல, அதனால் என் தொண்டர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்பை குறித்து ஒரு 6 நிமிடம் வீடியோவாக தொகுத்திருக்கிறோம். அதை நீங்கள் இப்போது ஒளிபரப்பு செய்கிறோம். அதை நேரடியாக உங்கள் தொலைக்காட்சி பத்திரிகைகளில் வெளியிட்டு நாட்டு மக்களுக்கும் நாட்டுடைய உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த உண்மையை கொஞ்சம் கொண்டு போய் சேருங்க. தயவுசெய்து நீங்க அந்த நேரடி ஒளிபரப்பை கட் பண்ணிடாதீங்க. முதலமைச்சரும் டிஜிபியும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதை பார்க்கட்டும். அதற்கு பிறகு எனக்கு நீதி கிடைக்கட்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு. நீங்கள் தான் பத்திரிகை ஊடக நண்பர்கள், இந்த உண்மையை என்ன அந்த தொகுதியில் நடந்திருக்கிறது, கடலூர் மாவட்டத்தில் என்ன நடந்திருக்கிறது, அது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று டிஜிபியோ தேர்தல் ஆணையரையோ
முதலமைச்சரையோ எனது பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த ஆதாரத்தை காட்டி நீங்கள் கேள்வி எழுப்பி எனக்கு அதற்குரிய பதிலை பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது பார்த்த பிறகு நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா, அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதற்கு நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி.